பாஸ்கரன் ஆனந்தி தன்னோட உடம்பு சரியில்லாத பேரன் கூட லைன் வீட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்ல இருந்த குடிகார சாலமன் திடீர்னு ஒரு நாள் கீழே விழுந்து இறந்து கிடப்பான். எல்லாருமா சேர்ந்து சாலமனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க ஆட்டோல. ஆனா போற வழியிலே அவன் இறந்துடுறான். அதே நாள் சாலமனோட பொண்ணு மெர்சியும் காணாம போயிடுறா. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ்காரங்க வராங்க. அவங்க கிட்ட யார் கடைசியா சாலமன் அதுக்கப்புறம் சாலமனோட பொண்ணு மெர்சியை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு பாஸ்கரன், நான் தான் கடைசியா சாலமன் அப்புறம் மெர்சியை பார்த்தேன். நான் திருவிழால இருந்து வந்துட்டு இருக்க டைம்ல சாலமன் ரொம்பவே குடிச்சிட்டு கோவமா என் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தான். பின்னாடியே அவன் பொண்ணு மெர்சியும் நான் சர்ச்சுக்கு தனியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் நைட் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. தெருவா எல்லா இடத்துலயுமே மெர்சியோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தான் பேரனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனந்தி, நான் எஸ்தரை பார்த்துட்டு வரேன், அவ தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தரை பார்க்க போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள உள்தால் பால் போட்டுக்கிட்ட பாஸ்கரன் ரொம்ப விறுவிறுக்க தன்னோட வீட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போறாரு. கை நடுங்க ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றாரு. பாஸ்கரன் இந்த அளவுக்கு பயப்பட அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? இந்த சீரிஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.